ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டூல்பாக்ஸ் யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு டிசைன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இல்லுஸ்ட்ரேட்டர்லேருந்து ஃபைலை நம்ம எப்படி அவுட்புட் எடுக்கிறது, ஃபைலை எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் முடிவு பண்ண வேண்டியது என்னென்னா, என்ன ஃபார்மேட்டில் வேணும், அந்த ஃபார்மேட் எடுத்து நம்ம அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எங்கே போக போகிறோம், என்னவா செய்ய போகிறோம் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு டிசைன் முடிச்சிருக்கிறேன். அதை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பேருக்கு, முக்கியமான பேருக்கு அனுப்பி அதோடைய ப்ரூஃப் செக் பண்ணுறது, இல்லை அதுதான் ஃபைனலைஸ் எடுத்துக்கிறேன், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், பட் நான் பிரிண்ட் எடுக்கல, ஜஸ்ட்டு வந்துட்டு மொபைலுக்குள்ளாரே எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன், ஏன்னா இன்றைக்கி அது வந்து ட்ரெண்டிங்காக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அது எப்படி குவாலிட்டி லாஸ் ஆகாமல் கரெக்ட் ரெசல்யூஷனில், ஹை ரெசல்யூஷனில் நல்லா தெளிவாக, லோ சைஸ் ஃபைல் சைஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இல்லாமல் 1 மெகாபைட்டுக்கு கம்மியாக கூட எடுக்கலாம் நம்ம. ஆனால் குவாலிட்டி எங்கேயும் லாஸ் ஆகாது. பட் பிரிண்ட்டுக்கு போடுறதுக்கு அதுக்குன்னு ஒரு சில குறிப்பிட்ட ஃபார்மேட் இருக்குது. அதுக்கு போனாக்கா தான் எடுக்க முடியும். எல்லா ஃபார்மேட்லேயும் நம்ம வந்துட்டு லோ சைஸில் எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த ஃபார்மேட்டு எந்த விஷயத்துக்காக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, மொபைல்லையே வந்துட்டு ஒரு லைக் இன்விடேஷன் கார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, மொபைலுக்குள்ளாரே ஷேர் பண்ணிக்கிறது, வாட்ஸ்அப்புக்குள்ளாரே எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ்க்குள்ளே மட்டும் ஷேர் பண்ணிக்கிற பர்பஸ்க்காக ஒரு ஃபார்மேட்டில் நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம். அதை வந்துட்டு பிரிண்ட்டுக்கு போகலாம். பட் பிரிண்ட்டுக்கு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் ரிசல்ட்டு கிடைக்காது. கலர்லாம் ஒரு சில நேரம் மாறும் அவுட்புட்டில் இருக்கும்போது, அவுட்புட் பார்த்தாக்கா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு நேற்றுக்கு நம்ம போன வீடியோவில் வந்து ஒரு நேம் கார்டு டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். அதே டிசைன் முடிச்சுட்டு அதை எப்படி இன்றைக்கி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஃபார்மேட்டில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஆர்ட் ஒர்க்கு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நேற்றுக்கு இந்த டிசைன் தான் முடிச்சிருந்தோம். இந்த டிசைனில் பார்த்தோம்னாக்கா எக்ஸ்ட்ரா அந்த ப்ளீடு கொடுத்ததெல்லாம் நம்ம வந்துட்டு கொடுக்கவே இல்லை, அதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். நேற்றுக்கு வந்துட்டு எதுக்காக அந்த ப்ளீடு கொடுக்கலன்னா, இது வந்து பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக ஒயிட்டில் இருந்ததுனால நம்ம வந்துட்டு இதிலேருந்து அந்த ப்ளீட் மார்க் இந்த 3mm எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் எடுத்துட்டோம். அது போக இந்த சைடு நான் வந்துட்டு இப்போ அந்த க்ரீன் கலர் வந்து வெளியில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். நேற்றுக்கு பார்த்தாக்கா அந்த க்ரீன் கலர் வந்து அது ஒரு பாக்ஸ் மாதிரி தான் கொடுத்துருந்தேன். அந்த சேஃப் லைனுக்குள்ளார, சேஃப் லைனை நம்ம நேற்றுக்கு எதை சொல்ல வரேன்னா, இந்த சயன் கலரில் ஒரு லைன் தெரியுது பார்த்தீங்களா, இந்த கைட் லைன், இதுதான் வந்துட்டு சேஃப் லைன்னு சொல்லியிருந்தேன். பட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி என்ன செய்கிறேன், இந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு எண்டு வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் கொடுத்துக்கிட்டு. ஸோ இந்த கார்டை வந்துட்டு நான் நேம் கார்டை வந்து பிரிண்ட் எடுக்கலை, மொபைல்லே ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளில் கேட்குறவங்களுக்கு உடனே கார்டு கொடுக்கணும் அப்படின்னா பிரிண்ட் எடுக்காமல் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன், எலக்ட்ரானிக்ஸ் வெர்ஷனில் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம இதை ஃபைலை வச்சுக்கலாம். அது எப்படி நம்ம எடுக்கிறதும் சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மொபைலுக்குள்ளார ஷேர் பண்ணிக்கிறதுனாக்கா நீங்கள் வந்து ஃபைல் சைஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு சில ஃபார்மேட் இருக்குது. அது என்ன ஃபார்மேட்னாக்கா பிஎன்ஜி ஃபார்மேட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்துட்டு பிட்மேப் பிஎம்பி ஃபார்மேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு ஃபைல் சைஸ் கம்மியாக வரும். ஜேபக்கு ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜேபக்கும் வரும். ஜேபக் வந்துட்டு சில நேரத்தில் வந்துட்டு பேண்டோன் கலரு மற்ற ஸ்பெஷல் கலர்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கனாக்கா அது வந்துட்டு உங்களுக்கு கலரை வந்துட்டு டவுன் பண்ணி காட்டும். மோஸ்ட்லி எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்துட்டு லைட் பேஸ்டு கலர்ஸ் தான் உங்களுக்கு விசிபிளாக நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது எல்லாமே வந்து விசிபிளாக பார்க்கும்போது அதில் வரக்கூடிய பிக்சல்ஸை வச்சு தான் உங்களுக்கு அந்த கலர்ஸ் எல்லாம் தெரியும். ஒரு மொபைலுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பிக்சல் இருக்குது. இப்போ மொபைல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு பெர் இன்ச்சு இல்லைனா பெர் சென்டிமீட்டருக்கு 1 சென்டிமீட்டர் வித்து 1 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு எவ்வளோ டாட்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் அந்த ஃபோனில் உள்ள டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளோ தெளிவாக நமக்கு தெரிய வரும். அப்படிங்கும்போது அது எல்லாமே லைட் பேஸில் தான் நமக்கு அந்த விஷுவல்ஸ் எல்லாமே விசிபிள் ஆகும். அப்போது அது லைட் பேஸில் வரும்போது அதோடைய கலர் பேஸ்டு எங்கே இருந்து வருதுன்னா ஆர்ஜிபி. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு பிஎன்ஜியில் எடுக்கும்போது என்ன செய்யணும்,
கலர் நல்லா ஒரு வைப்ரண்ட்டாக நல்லா ரிச்சாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். கலர் எங்கேயுமே உங்களுக்கு வந்து டவுன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி மொபைலுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பிஎன்ஜி வந்து பெட்டர் ஃபார்மேட். ஜேபேக்கு போகிறத விட பிஎன்ஜி வந்துட்டு நல்ல தேர்வு. அதே நேரத்தில் பிட்மேப் ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா, பிட்மேப் வந்துட்டு அது ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் ஆஃப் கலர்ஸ் தான் வந்துட்டு பிட்மேப்பில் இருக்கும். அதை நீங்கள் போக வேண்டாம். நீங்கள் வந்து பிஎன்ஜி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. இப்போ நம்ம பிஎன்ஜி எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் இது வந்துட்டு என்னுடைய ஆர்ட் கார்டு சைஸ் நேற்றுக்கும் உங்கள்கிட்ட இந்த டிசைனோட சைஸ் நேற்றுக்கும் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். டாக்குமெண்ட் செட்டப்பில் வந்துட்டு இந்த ஆர்ட் ஒர்க்கோடைய சைஸ் வந்துட்டு, இந்த டிசைனோட சைஸ் வந்து வித் 90 mm, ஹைட் வந்து 50 mm. பட்டு இமேஜை ஃபைல் சேவ் பண்ணும்போது சில நேரங்களில் வந்து சைஸ் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வராமல் நம்ம வந்து ஃபைலை கரெக்டான சைஸில் தெளிவாக எடுக்கணும். அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபைலில் வந்துட்டு எக்ஸ்போர்ட் வந்துடுங்க. அதுக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபைலை நாம் வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து டெலீட் பண்ணணும். அன்வான்ட் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். அது என்னென்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல இருக்கிறது ஸ்வாட்சஸ்குள்ளார வந்து இந்த ஏரோ, அந்த பேனலுக்குள்ளார உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்கனாக்கா செலக்ட் அன்யூஸ்டுன்னு இருக்கும், ஆல் அன்யூஸ்டு கலர்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இதில் செலக்ட் ஆகிருக்கிறது எல்லாமே தேவையில்லாதது, இதெல்லாம் டெலீட் பண்ணுங்கள். இப்போ இதில் உள்ள கலர்ஸை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த எக்ஸ்ட்ரா பிளாக்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அது டிஃபால்ட்டாக இருக்குது, பிளாக் ஒயிட்டு. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. அதை தவிர்த்து இந்த 2 கலர் தான் நீங்கள் இந்த ஆர்ட் ஒர்க்கில் மொத்தமாகவே யூஸ் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஆர்ட் ஒர்க் வந்துட்டு கர்வ் பண்ணணும். டைப்பில் வந்துட்டு கிரியேட் அவுட்லைன் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்துட்டு அவுட்லைனை மாறிட்டு. இது வந்து முன்னாடி டெக்ஸ்ட்டாக இருந்தது, இப்போ அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. அவுட்லைன் கொடுத்துட்டாக்கா அது எப்படி பார்க்கணுன்னாக்கா நீங்கள் வந்து அவுட்லைன் மோடுக்கு வந்து பார்க்கணும். எங்கே இருக்குனாக்கா வியூவில் வந்து ப்ரிவியூ மோடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொடுத்தாலே உங்களுக்கு அந்த மோடுக்கு வந்துடும். ப்ரிவியூ மோடு வந்துட்டு நம்ம நார்மலாக பார்க்குறது. அவுட்லைனு தான் வந்துட்டு இந்த ஆர்ட் ஒர்க் எல்லாமே கர்வ் பண்ணியிருக்கோமா பண்ணலையா, கர்வுங்கிறது வந்துட்டு அவுட்லைன். அது இன்னொரு வேர்டு தான் இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஒரு ஒர்க்குக்கு வந்துட்டு வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பேர் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த டெக்ஸ்ட் எல்லாமே கர்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா, அதாவது வேறு ஒரு கம்ப்யூட்டரில் போய் ஓப்பன் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட்டு இஷ்யூ வரக்கூடாது, அந்த ஃபாண்ட் இஷ்யூ வரக்கூடாது, இந்த ஃபாண்ட் இல்லாதனால இந்த ஆர்ட் ஒர்க் ஓப்பன் ஆகாது அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அந்தமாரி பிரச்சனைலாம் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுன்னாக்கா, அந்த ஆர்ட் ஒர்க் எல்லா ஃபாண்ட்டையும் செலக்ட் பண்ணி கர்வ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்துட்டு கர்வ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, பேத் ஃபைல்னு சொல்லுவாங்க, அவுட்லைன்னு சொல்லுவாங்க. கர்வ்னாக்கா அதோடைய ஃபுல் ஃபார்மை கன்வெர்ட் டு கர்வ்ஸ். ஓகேங்களா, எல்லா ஃபாண்ட்ஸையும் வெக்டர் பேஸ்டுக்கு மாற்றிடுறது. அது வந்து டெக்ஸ்ட்டாக இல்லாமல் வெக்டர் பேஸ்டு மாற்றிடுறது. ஒன்ஸ் நீங்கள் வெக்டராக மாற்றிட்டீங்கனாக்கா அந்த ஃபாண்ட்டை நீங்கள் எடிட் பண்ணவே முடியாது. ஒரு ட்ராயிங் எப்படி வரைகிறீங்களோ அந்தமாரி அது வந்துட்டு வெக்டருக்கு போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஃபாண்ட்டை நீங்கள் வந்து ஷேப்பை தான் உங்களால் அந்த ஷேப் டூல் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமே தவிர ஃபாண்ட் வந்துட்டு ஏ இருக்கிறது வந்து பியாக மாற்ற முடியாது, சியை வந்துட்டு ஏவாக மாற்ற முடியாது. அதுக்கு என்ன செய்யணுனாக்கா அந்த அவுட்லைன் பண்ணாமல் அந்த ஒரிஜினல் ஆர்ட் ஒர்க்கை நீங்கள் வச்சுருக்கணும். ஓகேவா, இப்படி நீங்கள் கன்வெர்ட்டட் கர்வ்ஸ் கொடுத்துட்டு இந்த ஃபைலை அப்படியே சேவ் பண்ணிட்டீங்க. இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபார்மேட்டில் இந்த .aஐயில் வச்சுட்டு இப்படியே ஃபைலில் போய்ட்டு சேவ் கொடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டு இதோட சரி முடிஞ்சு போச்சு. இந்த ஃப்யூச்சரில் இனிமேட்டுக்கு நீங்கள் இந்த ஆர்ட் ஒர்க் எடுத்து இதில் வேறு ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுன்னாக்கா வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன செய்யணும்னா புதுசாக நீங்கள் இதேமாரி ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம்னா இந்தமாரி மிஸ்டேக்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம்னாக்கா எப்போதும் அதை வந்து மாஸ்டர் ஃபைல் மாதிரி வச்சுக்கிட்டு அதிலிருந்து அடுத்தடுத்தது உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணும்னாலும் சேவஸ் பண்ணி பிடிஎஃபாக வேணுன்னா சேவஸ் பண்ணி பிடிஎஃப் எடுங்க. இபிஎஸ் ஃபார்மேட்டில் வேணுனாக்கா சேவஸ் பண்ணி இபிஎஸ் ஃபார்மேட்டில் எடுங்க.
எக்ஸ்போர்ட் வேணும்னாக்கா அதில் என்ன மெத்தடுக்குள்ளார போகணுமோ அந்த மாதிரி அந்தந்த ஸ்டெப்ஸ்குள்ளார போயிட்டு அது ஒரு தனி ஃபைலாக சேவ் பண்ணிங்க. பட்டு ஒரிஜினல் இந்த .ai ஃபைலை வந்துட்டு எக்காரணத்தை முன்னிட்டும் நீங்கள் டேமேஜ் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் புதுசாக வரக்கூடிய டிசைனர்ஸ்லாம் வந்துட்டு என்ன செய்வாங்கனாக்கா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு ஃபைலை இந்த மாதிரி எல்லாமே கன்வெர்ட்டட் கர்வ்ஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ முடிஞ்சுது. இது நான் ஜஸ்ட்டு சும்மா ஒரு சிம்பிள் நேம் கார்டு டிசைன் பண்ணியிருக்கிறேன். இதில் எனக்கு ஒரு பெரிய நஷ்டமே இருக்காது. ஒரு பெரிய லெவலில் ஒரு இன்விடேஷன் கார்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. நிறைய உள்ளார கண்டென்ட் இருக்குது. அந்த அலைன்மெண்ட்டு, அந்த ஃபாண்ட் அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாம் ரொம்ப டைம் எடுத்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இல்லை ஒரு பெரிய பேனர் டிசைன் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் டைம் உங்களோட எஃபோர்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை எப்போதும் வச்சுக்கோங்க ஒரு பேக்கப். ஒன்ஸ் நீங்கள் அதை வந்து கர்வ் பண்ணிவிட்டு அப்படியே இல்லுஸ்ட்ரேட்டராக சேவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை இல்லுஸ்ட்ரேட்டர் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேவ் அஸ் கொடுத்து வேறொரு ஃபைல் நேம் கடைசியில் வந்துட்டு ஆர்ட் ஒர்க்குன்னு முடிகிற இடத்துல ஆர்ட் ஒர்க்ஸ் இல்லைனாக்கா FA அப்படின்னாக்கா பேத்துக்கு வந்துட்டு PA அப்படின்னு கொடுங்க. இல்லைனா அவுட்லைனுக்கு வந்துட்டு OT அப்படி கொடுங்க. அப்படி இல்லைனாக்கா கருவுன்னு கொடுத்துங்க. ஏதாவது ஒரு ஐடென்டிஃபைக்கு வந்துட்டு நீங்கள் இந்த ஃபைலை கர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஃபைல் நேமில் சேவ் பண்ணுங்கள். அதே ஃபைல் நேமில் அதே ஃபைலை சேவ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது இப்போது நான் இந்த ஃபைல் வந்து கர்வ் பண்ணிட்டேன். இப்போ நான் சேவ் கொடுத்துட்டேன்னாக்கா இந்த tshop name upcard.aiங்கிற நேமில் சேவ் கொடுத்துட்டேன்னாக்கா அடுத்த டைம் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஃபாண்டெலாம் என்னால் வந்துட்டு எடிட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்னா ஃபைலில் வந்துட்டு பட் எனக்கு இல்லுஸ்ட்ரேட்டரில் தான் வேணும் அப்படின்னாக்கா ஃபைலில் வந்து சேவஸ் கொடுங்க. சேவஸ் கொடுத்துட்டு இங்கே கார்டுன்னு இருக்கிற இடத்துல நான் இப்போ என்ன இதோடைய ஃபங்க்ஷனை முடிச்சு வச்சுருக்கேன். லாஸ்ட்டு ஸ்டெப்பு கர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நான் ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு FAன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா ரீநேம் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா பேத்துன்னு கொடுக்குறேன். ஸோ பேத்துங்கிறது அது வந்துட்டு அந்த லைன் போகிறதுக்கான வழி. அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு கர்வ் பண்ணிட்டோம்னா அது ஒரு லைன் படி ஃபாலோ பண்ணி போகுது இல்லையா, அதை நம்ம வந்து பேத்துன்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா அவுட்லைன் கொடுத்துக்கிறோம், OL கொடுத்துக்கிறோம். உங்களுக்கு ஈஸியாக எது புரிஞ்சிக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நிறைய ஒவ்வொரு இது ஏன் இத்தனை வெரைட்டிஸ் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா நாம் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு ஊரில் இருந்து வந்து ஒர்க் பண்ணுவோம். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டைல் இருக்கும். அதாவது ஒர்க்கிங் ஸ்டைல் அதை சொல்கிறது. நான் வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது வந்துட்டு OLன்னு கொடுக்குறேன் வச்சிங்க. என்னுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு வேற ஒரு ஊரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் ஒரு கல்ச்சர், அவர் ஒரு செட் ஆஃப் குரூப்பு கூட ஒர்க் பண்ணி அவர் ஒரு ஸ்டைலில் ஃபார்ம் ஆகி வந்திருக்கிறாரு. அவர் வந்து இந்த இடத்துல என்ன கொடுப்பாருன்னா பார்த்துன்னு கொடுப்பாரு. இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கிறாரு, அவர் டிசைன் பண்ணி முடிச்சுட்டு அவர் ஃபைலை எப்படி சேவ் பண்ணுவார்னா FAன்னு போடுவார். FAன்னா ஃபைனல் ஆர்ட் ஒர்க். அதான் ஷார்ட் ஃபார்மில் FAன்னு போடுவாங்க. ஓகேவா? இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒரு நேமில் இருக்கும்போது நம்ம பார்த்த உடனே புரிஞ்சுக்கணுன்னா இப்படி தான் நம்ம ஃபைலை பார்த்துனே ஒரு டிசைனர் வந்து ஓகே அவங்க வந்து FAன்னு கொடுத்துருக்குறாங்க, இந்த ஃப்ரெண்டு வந்துட்டு UTன்னு கொடுத்துருக்கிறாரு, அவுட்லைன்னு கொடுத்துருக்கிறாரு, இல்லை OTன்னு கொடுத்துருக்கிறாரு, இன்னொரு ஃப்ரெண்டு பேத்துன்னு கொடுத்துருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே ஃபைனல் ஃபைலு. இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோம்னா எந்த இஷ்யூமே காட்டாது. ஃபாண்டு இஷ்யூவோ இல்லை லிங்க் ஃபைல் மிஸ்ஸிங்கு இல்லை கலர் வந்துட்டு அவங்க வேற ஒரு கலர் மோடில் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம மெஷினில் ஓப்பன் பண்ணும்போது நம்ம கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணும்போது கலர் இஷ்யூ வரும், அதெல்லாம் எதுவுமே காட்டாது. ஸோ இந்த மாதிரி உள்ள ஃபைல் வந்து பிரிண்டிங்க்கு போகிறதுக்கான ஃபைனல் வெர்ஷன் ஃபைல். ஓகேங்களா? அதுதான் நான் அப்போ உங்ககிட்ட சொன்னது. இதை அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். அதே இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபார்மேட்டில் AI ஃபார்மேட்டில் வச்சு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு பாருங்கள் இங்கே ._FAன்னு வந்துடுச்சு. இப்போ நான் அந்த ஒர்க்கிங் ஃபைலை போயிட்டு எடுக்கிறேன். அதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இந்த இருக்குது ஒர்க்கிங் ஃபைலில் அப்படியே டெக்ஸ்ட் இருக்குது. இதை நான் எடிட் பண்ணணுன்னாக்கா எடிட் பண்ணிக்கலாம். வந்துடுச்சா? இந்த FA ஃபைல் இருக்குது பாருங்கள், இதை போயிட்டு எடுக்கிறேன். இதை நான் எடிட் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு வந்து கிளிக் பண்ணுறேன். என்னால் எடிட் பண்ண முடியாது. இது தனி இடமா தான் வந்து நிற்கிது.
பாருங்கள், இது மேலே கிளிக் பண்ணாக்கா உங்களுக்கு அந்த ஷேப் தெரியுது பார்த்தீங்களா? வராது. ஸோ இது இந்த ஃபைலில் வந்துட்டு பாருங்கள், டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு கிளிக் பண்ணும்போது எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். ஃபைலை எப்போ நம்ம சேவ் கொடுக்கணும், எப்போ சேவ் அஸ் கொடுத்து வேறு ஒரு நேமில் சேவ் பண்ணணுங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி வந்து பிஎன்ஜி ஃபைல் எப்படி எடுக்கிறதுனா, ஃபைலில் வந்துட்டு எக்ஸ்போர்ட்டுக்கு வரோம். எக்ஸ்போர்ட் வந்துட்டு நான் டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு ஆர்ட்போர்ட் கொடுக்குறேன். இது எதனாலனா, நான் என்ன சைஸில் ஒர்க் பண்ணியிருக்கனோ அந்த சைஸுக்கு என்னுடைய டிசைனை இமேஜ் ஃபைலாக எடுக்க போகிறேன். இதில் வந்து பிஎன்ஜி கொடுத்துருக்குறேன். நான் பிஎம்பி சொன்னேன் பார்த்தீங்களா, பிட் மேப் ஃபார்மேட்டு, இதை எடுக்க வேண்டாம். இது வந்துட்டு எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இன்டர்நெட்டில் ஷேர் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். சில இடங்களில் ஐகான்ஸில் இன்டர்நெட்டில் வெப்சைட்டில் டிசைன் பண்ணும்போது யூஸ் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? அந்த மாதிரி ஐகான்ஸுக்கு வந்துட்டு இந்த பிட் மேப் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிங்கனாக்கா ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நமக்கு வந்து பிஎன்ஜி வந்து ரொம்ப பெட்டர். ஜேபக் இருக்குது. ஜேபக் சில நேரம் வந்துட்டு கலர் கன்வர்ஷன் ப்ராப்ளம் வரும். அதனால் பிஎன்ஜி எடுத்துக்கிறேன். நான் எதுக்காக சொல்லியிருக்கிறேன் ஆரம்பத்திலேயே, ஜேபக் நான் வேண்டான்னு சொல்ல வரல. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஃபைல் எடுத்து ஜஸ்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளுக்கு மட்டும் தான் ஷேர் பண்ணிக்கிறேன் மொபைலுக்குள்ளார. பிரிண்ட் எங்கேயுமே எடுக்க போகிறதில்ல. அதனால தான் நான் இந்த பிஎன்ஜி ஃபார்மேட்டு கொடுத்துருக்குறேன். இல்லை நான் பிரிண்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னாக்கா பெட்டர் நீங்கள் வந்துட்டு ஜேபக்கோ இல்லைனாக்கா டிஃப் ஃபார்மேட்டு, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துங்க, பெட்டராக இருக்கும். ஓகேவா? நான் வந்துட்டு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஆல் கொடுக்குறேன். நிறைய ஆர்ட்போர்டு இருந்ததுனாக்கா உங்களுக்கு எந்த நம்பரில் வேணுங்கிறத இதில் கொடுங்க. இங்கே நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஆர்ட்போர்டுக்குள்ள நம்பர் இந்த இடத்துல இருக்கும். இதோடைய நம்பர் இங்கே கொடுங்க. நான் இருக்கிறது ஒரே ஒரு ஆர்ட்போர்டு தான் இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணியிருக்கிறேன். அதனால் ஆல் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க. இதில் வந்து ரெசல்யூஷன் 300 கொடுத்துருங்க. இன்டர்லேஸ் கொடுத்துட்டு இதில் வந்து பேக்ரவுண்ட் ஒயிட்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ எனக்கு ஃபைல் வந்து அவுட்புட் ஆகிட்டு நான் போய்ட்டு பார்க்குறேன் எங்கே இருக்குன்னு, அதோடைய சைஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். 63 KB தான் இருக்குது. ஓகேங்களா? 1 மெகாபைட்டுக்கும் வரல. 1024 KB சேர்ந்தது 1 மெகாபைட் வரும், MB வரும். ஸோ ஓகேங்களா? அதில் வந்து 1% கம்மியாக தான் வந்திருக்கு உங்களுக்கு இது ஃபைல் சைஸு. இதை நீங்கள் ஷேர் பண்ணும்போது உடனே ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்துட்டு அடுத்த ஒரு டிவைஸ்க்குள்ளார ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கிற இடத்துல இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமே இல்லை. 64 KBங்கிறது ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் பல பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ பாருங்கள், இதை நான் வந்துட்டு மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்கிறேன். இதோடைய ஷார்ப்னஸ் எங்கேயுமே நமக்கு வந்துட்டு லாஸ் ஆகலை, நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஓகேங்களா? இது வந்துட்டு ஆக்சுவல் சைஸ். அந்த கார்டு என்ன சைஸில் இருக்கோ அதோடைய ப்ரிவியூ மோடில் நான் வந்துட்டு பார்க்குறேன் இப்போது. ஸோ மேலும் இது போல் வீடியோவுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவு நமக்கு கொடுங்க. மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தனாக்கா உங்களுடைய சந்தேக கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான பதிலை கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.